இன்னைக்கு எம்பி அவர்கள் வந்திருக்கணும், வெங்கடேசன் அவர்கள் வர முடியல. கீழடிய உலகம் முழுவதும் பரப்பின பெருமை வெங்கடேசன் அவர்களுக்கு உண்டு. அதுக்குன்னு உரிய இடத்தை தேடி தர வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய மிகப்பெரிய பெரு முயற்சி. ஆனால் அதை உலகம் அறியாம செய்யணும் அப்படிங்கிறது ஒரு சில பேருடைய மிகப்பெரிய முயற்சி. அது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். அந்த கீழடியில பழைய பானை கிடைக்குது, அதுல ஒரு எழுத்து இருக்குது, அதுல ஏதோ ஒரு தாயக்கட்டை கிடைக்குது, அதுல என்னமோ ஒரு துண்டு கிடைக்குது. இதெல்லாம் என்ன பிரயோஜனம் சார்? இதெல்லாம் தோண்டி எடுத்து வச்சா இன்னைக்கு விலைக்கு விற்க முடியுமா? கேட்பான்னு வச்சுங்க. இதில் லாபம் என்ன இருக்கு? 8 லட்சம் ரூபா போடணுங்கிறாங்க, 8 கோடி ரூபாய் போடணுங்கிறாங்க. இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா ஒரு சின்ன கணக்கு சொல்லட்டுமா? மகாராஷ்டிராலேருந்து தொடங்கி மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா, அப்படியே தமிழ்நாடு வழியா ஒரு ஸ்ட்ரெச், அப்படியே ஒரு ஸ்ட்ரெச், அதே மாதிரி பானை கிடைக்குது. அப்ப நீங்க கவனிக்கணும், பாட் தியரிங்கிறான். அது எப்படின்னா ஒரே மாதிரியான பொருட்கள் ஒரு நீண்ட தூர ஒரு நெடிய பகுதியில் கிடைக்குதுன்னா அது ஒரு தரப்பட்ட மக்கள் வாழ்ந்த ஒரு பகுதி, அவங்களுடைய கையாண்ட பொருள்கள். அதை வச்சு ஒரு வரலாற்றை நிர்ணயம் பண்றோம். இவர்கள் ஒரு தன்மை உடையவர்கள். எத்தனை முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? லாப நஷ்டம் இல்லை, ஆனா வரலாற்றை தேடுகிற போது அதன் மூலம் சில உண்மைகளை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. கோயிலுக்கு போனா எல்லாரும் நேரா உள்ள போறான். இப்ப நேரா உள்ள போறான்னா காசு கொடுத்துட்டு போறான், ஒரே ஒரு வித்தியாசம். ஏதோ ஒரு காசை கொடுத்துட்டு நேரா கோயிலுக்குள்ள போறான், ஏதோ சாமிக்கு அர்ச்சனை பண்றான், கும்பிட்டேன்ட்டு வெளியே வரான். நான் கேட்கிறேன், தப்பா நினைக்காதீங்க, கோயில்ல சிற்பங்கள் இருக்க யாராவது நின்று கவனிக்கிறானா? எவ்வளவு அற்புதமான சிற்பங்கள் இருக்கு. கிருஷ்ணாபுரத்தில் போய் பாருங்க, நிக்கிற சிலையில கால் நரம்பு தெரியும். கும்பகோணத்துக்கு பக்கத்தில் போய் பாருங்க, தாராசுரத்தில் கண்ணப்ப நாயனாருடைய ஒரு சிலை இருக்கு. கண்ணப்ப நாயனாருடைய சிலையில என்ன இருக்கு தெரியுங்களா? செருப்பு இருக்கு. நான் சொல்ல போறது சாதாரண விஷயம் இல்லை. செருப்பு என்னமோ இப்ப வந்ததுன்னு நினைச்சிட்டு இருக்கிறான், காலில் போட்டுக்கிறது அப்படின்னு. ஆனா கண்ணப்ப நாயனார் சிலை பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? அந்த சிலையில காலில் போட்டிருக்கிற செருப்புல இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் செருப்புல எல்லாம் இல்லாத டிசைனை அந்த சிற்பி செதுக்கி இருக்கான். இன்னும் பேட்டாக்காரன் அதை பார்க்கல. அவ்வளவு அழகா இருக்கு அந்த அந்த காலில் இருக்கிற செருப்பு. கொஞ்சம் ஹிஸ்டரி படிச்சவங்களுக்கு தெரியும். வாரன் ஹேஸ்டிங்ஸ், இந்தியாவை ஆண்ட ஒரு கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங்ஸ், அவன் பிரிட்டிஷுக்கு என்ன லெட்டர் எழுதினான் தெரியுங்களா? பிரிட்டிஷுக்கு எழுதின லெட்டரு கல்கத்தாவில் வந்து உட்கார்ந்து இறங்கிட்டு கல்கத்தாவை பார்த்துட்டு வாரன் ஹேஸ்டிங்ஸ் தன்னுடைய குயினுக்கு லெட்டர் எழுதுறான். என்ன எழுதுனான் தெரியுங்களா? இவர்கள் நாகரிகமற்ற மூடங்கள், இந்த நாட்டு மக்கள் நாகரிகமற்ற ஜென்மங்கள். காரணம், காலில் செருப்பணிகிற வழக்கம் கூட இவர்களுக்கு இல்லை. இந்த காட்டுமிராண்டிகளை நாம் கட்டி ஆளுவது என்பது சுலபம் இல்லை. கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் கல்கத்தா தெருக்களை பார்த்துட்டு காலில் செருப்பணிகிற வழக்கம் இல்லை என்று வாரன் ஹேஸ்டிங்ஸ் சொல்லுகிறான். ஆனால் தாராசுரத்தில் இருக்கிற கண்ணப்பனுடைய சிலையில் காட்டில் வாழ்ந்த வேடுவன் காலில் அணிந்திருக்கிற செருப்பின் அற்புதமான சிலை வேலைப்பாடு கைக்கு கிடைத்திருக்கிறது. நீங்க கண்ணப்ப நாயனார் வரலாறு படிச்சவங்க தெரியும், செருப்பு காலோட சிவலிங்கத்து மேல வச்சார்னு இருக்குது. அப்ப செருப்பு போட்டிருந்தாருல்ல. அப்ப செருப்பணிகிற நாகரிகம்ங்கிறது ஏதோ பிரிட்டிஷ்காரன் நம்ம இறக்குமதி பண்ணதல்ல. இந்த மண்ணில் ஏற்கனவே அந்த நாகரிகம் பூத்து வளர்ந்து இருந்தது என்பதற்கு எத்தனை பெரிய அடையாளம் இது. அப்படி நம்ம வரலாற்றை சுவைத்து பார்க்கணும். இது செருப்பணிவதற்கு கூட அறிவில்லாத சமூகம்னு வாரன் ஹேஸ்டிங்ஸ் எழுதினதுக்கு நேர்மாறா காலில் செருப்பணிந்த வேடுவனுடைய சிலை இந்த நாட்டு கோயிலுக்குள் இருக்கிறது. கோயிலுக்கு போனா அவசரப்படக்கூடாது, நேரா ஒவ்வொரு பகுதியையும் ரசிக்கணும். கல்வெட்டு இருக்குதா கோயில்ல? இந்த கோயில் என்ன கல்வெட்டு இருக்குதுப்பா? இந்த கல்வெட்டெல்லாம் தொகுத்து கோயில புஸ்தகம் போட்டிருக்காங்களா? அதுல என்ன வரலாறு இருக்கு? எந்த நூற்றாண்டுல என்னென்ன நடந்தது? இந்த மண்டபம் எந்த நூற்றாண்டுல கட்டினாங்க? இந்த மண்டபம் எந்த நூற்றாண்டுல கட்டினாங்க? இந்த மண்டபத்துக்கு இந்த மண்டபத்துக்கு என்ன வித்தியாசம்? கொஞ்சம் கவனிக்கணுமா இல்லையா? பொள்ளாச்சி ஐயா மகாலிங்கம் கூட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். மகாலிங்கம் உங்களுக்கு தெரியும், பெரிய தொழிலதிபர் கோயம்புத்தூர்ல. கோயம்புத்தூருக்குள்ள இடம் வாங்கி தொழில் பண்ற போது நிலத்தோட விலை ரொம்ப கூட இருக்கு அப்படின்னு ஒரு முறை சொல்றாரு அவர். கோயம்புத்தூர்லலாம் நிலத்தோட விலை ரொம்ப கூட, வாங்கி இன்னைக்கு இண்டஸ்ட்ரியெல்லாம் ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டம், விலை ரொம்ப போயிடுச்சு அப்படின்னு.
நான் அப்போ அவர்கிட்ட சொல்கிறேன், இது நடந்தது 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஏங்கய்யா திருச்சிக்கு அந்தாண்ட புதுக்கோட்டை திருச்சி தாண்டி அந்த பக்கம் போகிற பகுதியிலெல்லாம் நிலத்தோட விலை கம்மியாக தானே இருக்குது, கோயம்புத்தூர் அளவுக்கு நிலம் விலை இல்லை, நீங்கள் அந்த நிலத்தெல்லாம் வாங்கி அங்கெல்லாம் தொழிற்சாலை உண்டு பண்ணலாம் இல்லை, நீங்கள் அங்கே நிலம் வாங்கலாம் இல்லையா? அவர் ஒரு செய்தி சொன்னார், சார் உனக்கு தெரியாதா, நாங்கள் கொங்கு வேளாள கவுண்டர்கள் கரூர் தாண்டி பூமி வாங்க மாட்டோம்னது. என்ன சொல்றீங்க அப்படின்னு. சேரர்களுக்கும் சோழர்களுக்கும் யுத்தம் நடந்த போது பழனியில வச்சு ஒரு ஒப்பந்தம் பண்ணாங்க. என்ன, நாங்க பழனி தாண்டி இனிமே உன் நிலத்தை பிடிக்க வரமாட்டோம் அப்படின்னு சேரர்கள் ஒப்பந்தம் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ சேரர் கொங்கு என்று அழைக்கப்படுவதாலே நாங்க பழனி தாண்டி இடம் வாங்க மாட்டோம்னாரு. எவ்வளவு பெரிய ஒரு வரலாறு. இன்னைக்கு ஒரு சமூகத்தில் அதை பின்பற்றுறாங்க. இதை எடுத்து பார்த்தா எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. ஒரு யுத்தம் நடந்திருக்கு பழனியில், அந்த சண்முக நதிக்கரை ஓரத்தில். அப்போ ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க, யாரு, சேரர்களும் சோழர்களும் ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க, இதை தாண்டி நாங்கள் வரமாட்டோம், கவலைப்படாதீங்க அப்படி ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. இப்போ யாராவது பழனி கோயிலுக்கு போனால் இந்த விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வர முடியுமா? பழனி கோயிலுக்கு போனால் இந்த நாலெட்ஜோட நீங்கள் வர முடியுமா? நான் எதுக்கு சொல்ல வரேன், ஒவ்வொரு கோயிலும் ஒரு பாடசாலையா இருக்க வேண்டாமா? நிறைய நம்முடைய வாழ்க்கை உண்மைகளை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாடசாலையாக ஒரு கோயில் இருக்க வேண்டாமா? கோயில் பணத்தில் ஸ்கூல் கட்டலாம்ங்கிறதுக்கே சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வர வேண்டியிருக்குது. உள்ளூர்லெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியல. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாதான் இந்த ஆர்டரையே வாங்க முடியுது. நல்லா கேட்டார் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, பள்ளிக்கூடம் கட்டினா என்ன தப்பு, என்ன கொல்ல போகுதுன்னு கேட்டார். நீங்கள் நம்மால் நிறைய இலக்கியம் படிப்பான், எதையும் நடைமுறைப்படுத்துறதுக்கு அனுமதிக்க மாட்டான். எங்க பாரதியை விட ஒரு சமயவாதியை பார்க்க முடியுங்களா? பாரதியை விட ஒரு பெரிய சமயவாதி யாராவது ஒருத்தர் இன்னைக்கு பார்த்துட முடியுமா? ஒரு ஆன்மீகவாதியை நீங்க பார்க்க முடியுமா? பாரதி என்ன சொன்னார் தெரியுங்களா? அன்ன சத்திரம் 1000 நாட்கள். அன்னதானத்துக்கு 1000 சத்திரம் வைக்கிறோம் தான். அன்ன சத்திரம் 1000 நாட்கள். அப்புறம் நாங்க கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றோம், ஆலயம் 10,000 நாட்கள். 10,000 கோயில் கட்டு பாரதி சொல்றான். அன்ன சத்திரம் 1000 நாட்கள், ஆலயம் 10,000 நாட்கள், இன்ன புண்ணியம் யாவினும் கோடி. இதை விட கோடி கோடி மடங்கு புண்ணியம் என்ன? ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். பாரதி செருப்பை கட்டி தான் இவனுங்களை அடிக்கணும். என்னங்க அநியாயமா இருக்கு? கோயில் கட்டுறதை விட புண்ணியம் பள்ளிக்கூடம் கட்டுறதுன்னு எழுதி வச்சிருக்கிறார் பாரதி. கோயில் காசுல ஸ்கூல் கட்டலாம் கட்டக்கூடாது, கோயில் காசுல ஸ்கூல் கட்டக்கூடாது. அப்ப பாரதி ஆலயம் 10,000 நாட்கள், இன்ன புண்ணியம் யாவினும் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். புரிஞ்சுக்கணும் இல்லை? அந்த காலத்துல எல்லா கோயிலுமே பள்ளி. நீங்க பள்ளிங்கிற சொல்லுக்கும் ஸ்கூலுங்கிற பேருக்கும் எப்படி ஒன்னா பேரு லிங்க் ஆச்சு தமிழ்ல? இவர் எழுதியிருக்கிறார், தோ பரமசிவன் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். பள்ளி அப்படிங்கிற வார்த்தை எப்படி ஸ்கூலோட லிங்க் ஆச்சு? அந்த காலத்தில் சமண முனிவர்கள் தங்கி இருக்கிற இடத்துக்கு பள்ளின்னு பேர். திருப்பரங்குன்றம் சமண முனிவர்கள் தங்கி இருந்தது ஒரு காலத்தில். ஒரு வரலாற்றில் எல்லாரும் தான் கலந்து வருவாங்க, ஒரே ஒருத்தரே தொடர்ந்து ஒரு இடத்துல இருக்க முடியாது. அந்த 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 இடத்துல ஆரம்பத்தில் சமணர்கள் இருந்தாங்க திருப்பரங்குன்றத்தில். அந்த திருப்பரங்குன்றத்தில் அவங்க கல்லில் படுக்க வெட்டி படுத்துக்குவாங்க. அங்கே கிடைக்கிற மழை தண்ணி சேகரிச்சதை குடிச்சுக்குவாங்க. சும்மா யாராவது வரும்போது மட்டும் ஒரு வெள்ளை துணி மேலே போட்டுக்குவாங்க. யார் வந்தாலும் இலக்கணம் சொல்லி கொடுப்பாங்க, மொழி சொல்லி கொடுப்பாங்க, மருத்துவம் சொல்லி கொடுப்பாங்க, நோய்க்கு மருந்து கொடுப்பாங்க, நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுப்பாங்க சமண முனிவர்கள். அவங்க படுத்துக்கிற இடத்துக்கு பள்ளின்னு பேரு. அவங்க பாடம் நடத்துறது அங்கேயே இருந்து நடத்தினதுனால பள்ளி என்பது ஸ்கூலுக்குரிய பேரா பின்னால மாறிச்சு. சமணர்கள் மூலமா நமக்கு வந்தது. யோசிச்சு பார்க்கணும், எப்படி ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வரலாறு. இதை விட தோ பரமசிவம் ஒன்று எழுதியிருக்கிறார், அப்படியே பிரமிக்க வைக்கிற ஒரு விஷயம். சரஸ்வதிக்கு ஏன்டா வெள்ளப்படவை கொடுத்தான்? சரஸ்வதியை வெள்ளப்படவை கட்டி விட்டா என்ன? அந்த காலத்து சமண துறவிகளில் பெண்கள் தான் அதிகமாக பாடம் சொல்லி கொடுத்தார்கள். அந்த பெண்கள் வெள்ளுடை உடுத்தி இருந்தார்கள், அவர்களை சரஸ்வதியாக பாவித்தார்கள். சமண முனிவர்கள்
வெள்ளுடை உடுத்தி இருப்பார்கள், பாடம் சொல்லிக் கொடுப்பார்கள். எனவே வெள்ளை உடை என்பது ஆசிரியருக்கு உரியது, கலைமகளுக்கு உரியது, சமண துறவி பெண்மார்களுக்கு உரியது. அப்போ நம்ம பழைய வாழ்வியலை படிச்சாதானே அந்த உண்மை என்னங்கிறத எடுத்து தெரிஞ்சுக்க முடியும். நான் இதை பற்றிய ஒரு குறிப்பை சொல்கிறதா இருந்தால் மணிக்கணக்காக சொல்லிக்கிட்டே போக முடியும். ஒரு 4-5 சொல்கிறேன் பாருங்க. எங்கே சிக்கல் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நூற்றாண்டுக்கும் இன்னொரு நூற்றாண்டுக்கும் இடையில நிறைய மாற்றங்கள் வந்துடும். ஆட்சி மாறிடும், கொள்கை மாறிடும், அதிகாரம் மாறிடும், நிர்வாகம் மாறிடும். அப்போ அவங்கவுங்க சௌரியப்படி அவங்கவுங்க ஒரு ஆர்டர் போடுவாங்க. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மதுரையை எடுத்துக்கிட்டிங்கனாலே, இந்த மதுரை முதல்ல பாண்டியர்களுக்கு உரியது. வரலாற்று சிறப்பு படி பாண்டியர்களுடைய பூமி. ஏன் நான் இன்னும் கொஞ்சம் ஓப்பனாகவே ஒரு டிஸ்கஷன் வைக்கிறேன்னு, நீங்கள் பாண்டியன், சேரன், சோழன் இந்த மக்கள் பிரிஞ்சிருந்த காலத்தில் தேசப்பற்றுங்கிறதுக்கு டெஃபினேஷன் என்ன? அப்போ தேசப்பற்றுன்னு எதை சொல்வீங்க? ஒரு பாண்டி நாட்டுக்காரன் சோழ நாட்டுக்கு துரோகம் பண்ணால் அது தேசப்பற்று ஒத்துக்குவாங்க. ஒரு சோழ நாட்டுக்காரன் ஒரு சேர நாட்டுக்காரனை கொண்டுட்டா வீரம்னு பேசுவாங்க. காலம் மாறிடுச்சு, சேர சோழ பாண்டியர்கள் ஒன்னாயாச்சு. அப்படியே தமிழ் திராவிடம்னு போகுது, பிறகு இந்திய நாடு அப்படின்னு போகுது. ஏன் சார், இங்கே இருக்கிற நமக்கு தெரியும், பங்களாதேஷும் பாகிஸ்தானும் எப்போ வந்தது? 1947 பாகிஸ்தான் வந்தபோது பங்களாதேஷ் அதோட இணைஞ்சிருந்தது. மேற்கு பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான் ரெண்டா இருந்தது. அப்போ தேசப்பற்றுங்கிறதுக்கு என்ன அடையாளம்? ஒரு கிழக்கு வங்காளத்தில் இருக்கிறவன் பாகிஸ்தானை நேசிக்கிறது தேசப்பற்றுன்னு சொல்லப்பட்டது. பங்களாதேஷ்னு பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் பாகிஸ்தானை நேசிச்சா தேச விரோதி என்று பேசப்பட்டது. ஒரு தெளிவுக்கு வரணும். எது மாறுதலுக்கு உட்பட்டதோ அதை வைத்துக்கொண்டு வரலாற்றை அளக்கக்கூடாது. கிளாரிட்டி வேணும். எது மாற்றவே முடியாததோ அதை வைத்துக்கொண்டுதான் அளவுகோல்களையும் எல்லைகளையும் வகுக்க வேண்டுமே ஒழிய, எவையெல்லாம் மாற்றக்கூடியதோ அவற்றை வைத்துக்கொண்டு வரலாற்றை அளக்கக்கூடாது. சேர சோழ பாண்டியர்கள் காலத்தில் எது தேசப்பற்று என்று பேசப்பட்டதோ அது பிறகு மாறி போகுது. ஏன் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் எது தேசப்பற்று என்று பேசப்பட்டதோ அது பிற்காலத்தில் மாறி போகுது. அப்ப அது மாற்றத்துக்குரியது, புனிதமான வார்த்தை. தேசப்பற்று என்பது புனிதமான வார்த்தை. பட் அதோட மீனிங் மாறும். எனக்கு பெரிய வருத்தம் என்னன்னா, நம்மால் வார்த்தையை பிடிச்சி தொங்குறானே ஒழிய அதனுடைய இன்னர் மீனிங்க்கு வரமாட்டேங்கிறான்.